ஹலோ, கேன்டேட்டா? சரி, அனுப்பிவிடுங்க. சார் வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். இந்த ஜாப்புக்கு உங்களோட ஓவர் குவாலிஃபிகேஷன் இருக்க சார்? ஏற்கனவே வேலை செய்கிற கம்பெனியில் சம்பளம் ரொம்ப கம்மிங்க சார். 2 பிள்ளைங்க, குடும்பத்தை நடத்தவே கஷ்டமா இருக்குது சார். எப்பா உங்களை நினைச்சா கஷ்டமா தான் இருக்குதுங்க. சரி பரவாயில்ல, வேலை போட்டு தர்றேன். உங்களுக்கு மாசம் 40,000 ரூபாய் சம்பளம். அப்புறம் இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் உண்டு. காலைல 7 நைட்டு 7 மணி வரைக்கும் வேலை. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு லீவு. இதுக்கே வாழை போனது எப்படிங்க? கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா மாசம் 20% கமிஷனு உங்களுக்கு 15,000 ரூபாய் வரும். ஐயோ வேண்டாங்க. அப்புறம் மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்ல, நீங்க யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, மாட்டிட்டு வாங்க. இன்னும் நிறைய கண்டிஷன் இருக்கு சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க அந்த இந்த மாசம் நிறைய செலவு இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியலையே. பையனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும், மளிகை கடைக்கு காசு கட்டணும். ஏங்க வாங்க. ஏங்க சம்பளம் போட்டாங்களா? போட்டாங்க. எவ்வளவு? 27,000 ரூபா தான் போட்டுருக்காங்க. 3,000 ரூபாய் கட்டு. போன மாசம் ஊருக்கு போயிருந்தோம்ல, அதனால. ஏங்க இத வச்சு என்னங்க பண்றது? நான் வீட்டு வாடகை கட்டுறதா, இல்லாட்டி வந்து கடன் பாக்கி கட்டுறதா, இல்லாட்டி உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதா? என்ன பண்ற சொல்ற? இத வச்சு சமாளி. இத வச்சு எப்படிங்க சமாளிக்கிறது? வேற வேலைக்கு போனாலும் போக மாட்டேன்றீங்க, அதே எப்படி தொங்கிட்டு இருக்கீங்க? வேற வேலைக்கு போனா நல்ல நிறைய காசு சம்பளம் கிடைக்கும்ல? ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கேட்கறேன். எங்க போனாலும் கிடைக்க மாட்டேங்குது. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பாப்போம். சரி, நீங்க வெள்ளிக்கிழமை வாங்க, கோயிலுக்காவது போயிட்டு வரலாம். ஏங்க சும்மா சாமி கும்பிட்டு வாங்க. நம்ம இருக்க கஷ்டத்துக்கு சாமி தான் நம்மள கொடுக்கணும். சும்மா வாங்க. ஐயா தர்ம பிரபு, தர்மம் பண்ணிட்டு போங்க. சில்லறையே இல்லையாப்பா? சார் ஜிபே இருந்தா கூட பரவாயில்ல சார். ஜிபே எல்லாம் இல்லப்பா. வேற என்னதான் சார் இருக்கு? கிரெடிட் கார்டு இருக்கு, வேணுமா? கிரெடிட் கார்டா? அப்ப சூப்பருங்க. ஓ, என்ன அப்படி டெவலப் ஆயிட்டீங்க சார்? டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு சார், அதுக்கு தகுந்த நம்மள மாத்திக்கணும்ல சார். எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? மாசம் என்னங்க ஒரு 50,000 60,000 கிடைக்கும். கொஞ்சம் ஓவர் டைம் பார்த்தோம்னா ஒரு 10 20 சேர்ந்து கிடைக்கும். இதே பத்த மாட்டேங்குது சார். குழந்தைகள வெளிநாட்டுல படிக்குதல்ல. என்னடி போற போக்கு பார்த்தா அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாட்டு. ஏங்க சார் வேற ஏதாவது கதை இருக்கா? நான் தான் அது தொழிலாளி அளவுக்கு முதலாளி இறங்கி போய் வேலை செஞ்சாதான் கம்பெனி உருப்படி ஆகும். உங்களுக்கு யூனிஃபார்ம் கரெக்டா பொருத்தமா இருக்குது. ஓகேங்க, நாளைக்கு காலையில உங்களுக்கு மாகாளியம்மன் கோயில் கிட்ட டூட்டி. காலையில் நேரத்திலேயே போய் இடத்த பிடிச்சி நீங்க உட்கார்ந்துடணும். அப்புறம் உள்ள இருந்து சாமி கும்பிட்டு வர்ற ஆம்பளைங்களை பார்த்து, ஐயா தர்ம பிரபு பார்த்து தர்மம் போடுங்க அப்படின்னு பணிவுதான் கேட்கணும். அதே மாதிரி உள்ள இருந்து சாமி கும்பிட்டு லேடிஸ் வெளியே வருவாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அம்மா தாயி மகாலட்சுமி தர்மம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கேட்கணும். புரிஞ்சுதா? எங்க கேளுங்க பாக்கலாம். எடுத்தோட எந்த இடத்துல கை வைக்கிறியா? உன் தட்டை எடுத்து பண்ணியா? ஐயா சாமி தர்ம பிரபு தர்மம் பண்ணுங்க. சூப்பர், இப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. அப்புறம் இந்த கோயில் முன்னாடி போய் கையில கட்டு காலில் கட்டு போட்டு உட்கார வேலையில வச்சு கூடாது. ஏன்னா பிச்சை போடலாம்னு நினைச்சு வரவங்க கூட நம்ம பக்கத்துல வரமாட்டான். அவங்க பிச்சை கொடுக்கும் போது நம்ம வியாதி அவங்களுக்கு வந்துருச்சுன்னு நினைச்சுக்குவாங்க, அப்புறம் பிச்சை போட மாட்டாங்க. சரியா? யாராவது 1 ரூபா பிச்சை போட்டா அவங்கள பார்த்து முறைக்க கூடாது. அதே மாதிரி 10 ரூபா பிச்சை போட்டாங்கன்னா அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது. ஏன்னா முறைச்சியன்னா அடுத்த நாள் பிச்சை போட மாட்டாங்க. சிரிச்சியன்னா நம்ம அதிகமா போட்டோமான்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெகுலரா உனக்கு கொஞ்சம் பேர் எல்லாம் பிச்சை போடுவாங்க. அவங்களுக்கு ரோட்ல பார்த்தாலோ கடையில பார்த்தாலோ சிரிக்க கூடாது, அவங்க கூட போய் பேசிடக்கூடாது. அதே மாதிரி இந்த வீட்டுல கிழிஞ்ச நோட்டு செல்லாத காசெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம கிட்ட தான் போடுவாங்க. எந்த ரியாக்ஷனும் காட்டக்கூடாது.
ஒரு சிலரை அவங்க ஜோசிக்காரன் 10 பேருக்கு அன்னதானம் பண்ண சொல்லியிருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி விற்கிற கெட்டு போன இட்லி கெட்னி சட்னி வாங்கி தருவாங்க. சரிங்க சார், சாப்பிட வச்சுக்கிறேன். அந்த தப்பை மட்டும் பண்ணிடக்கூடாது. அப்ப நாய்க்கு போட்டுறேன் சார். எதுக்கு நாய் சாகறக்கா? குழி தோண்டி புதைச்சிடணும், புரியுதா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இன்சென்டிவ் சேர்ந்து கிடைக்கும். தேங்க்யூ சார். பெஸ்ட் சார். ஒப்பீனியன் சொல்லுங்க சார் இவர் கூப்பிடலாம் சார். இவரா? வாங்க சந்திரன் உட்காருங்க. ஆமா சந்திரன், அடுத்த வாரம் நம்ம பேங்க் ஏடிஎம் ஓபன் பண்றதுக்கு ரீஜனல் மேனேஜர் வரேன்னு சொல்லியிருந்தாருல, என்னாச்சு? சார் ரீஜனல் மேனேஜர் வந்து அவசரமா பாம்பே ஒரு மீட்டிங் போயிருக்காரு சார். ஓ, அப்ப யாராவது விஐபி வச்சு ஓபன் பண்ணிடலாமா? சார் விஐபிலாம் அதிகங்க சார். நம்ம பேங்க் கஸ்டமர் யாராச்சும் கூப்பிட்டுக்கலாம் சார். யாரை கூப்பிடலாங்கிறீங்க? சார் கோடீஸ்வரர்னு ஒருத்தர் இருக்காருங்க. கோடீஸ்வரனா? ஆமா. நான் பார்த்ததே இல்லையே அவரை. சார் நானும் அவரை பார்த்ததில்ல சார். அவரு பேங்க்ல நிறைய அமௌண்ட் டெபாசிட் பண்ணுவாருங்க. அவரை வேணா கூப்பிட்டு பார்க்கலாம். ஆமா சார், சூப்பர் ஐடியா சார். என்ன? ஓகே. ஹலோ, கோடீஸ்வரன் சாரா? ஆமா சார், நீங்க யார் பேசுறது? சார் நான் வில்லேஜ் பேங்க் மேனேஜர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் வர 12ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நம்ம பேங்க் ஏடிஎம் நீங்க தான் சார் வந்து திறந்து வைக்கணும். 12ஆம் தேதி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு சார். நான் ரொம்ப பிஸியா இருப்பேனே. சார் அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க நம்ம பேங்கோட ஸ்டார் கஸ்டமர் சார். வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான். சரி சரி, ரொம்ப கம்பல் பண்றீங்க, வந்துடுறேன். ஆனா சீக்கிரமா என்ன அனுப்பிச்சிடணும் சார். கண்டிப்பா சார், நான் உங்களை அனுப்பிச்சு வச்சிடுறேன். தேங்க்யூ சார். வரேன்ட்டாரு. மேல பட்டாசு மேலதாளம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருங்க. ஓகேங்க சார். ஓ சந்திரன், நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. கோடீஸ்வரன் சார் ஏன் இன்னும் வரல? வந்துடுறேன் சார், ஒரே நிமிஷம். சீக்கிரம் பண்ணுங்க. ஹலோ சார், எங்கங்க சார் இருக்கீங்க? இங்கதான் இருக்கேன். வந்து 10 நிமிஷம் ஆகுது. இன்னும் ரிசீவ் பண்ண ஒரு ஆள் கூட இல்லை. சரி வாங்க சார், வாங்க சார். ஓ, என்னையா பிச்சைக்காரன் எல்லாம் கூப்பிட்டு? சார் பிச்சைக்காரன்னு சொல்லாதீங்க சார். என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம ஸ்டார் கஸ்டமர் சார். கோச்சிட்டு போயிடுவார் சார். சார் அவங்க சொல்றது கரெக்ட் சார். ஆமா சார். பீக் ஹவர்ஸ் பிசினஸ் போகுது, சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க. போட்டு தொலைங்க, மாலையும் சால்வையும். போட்டுடலாம் சார். அடிங்க மேலதான். யோ வந்து சீக்கிரம் மாலை போடியா. ஓ கப்பு தாங்க முண்டடா. டேய் செட் அடிச்சு சொல்லடா. சார் என்ன சார், ஒரு குரூப் 1 man show இது இல்லையா? இது நாத்தமிழ் அடிக்கும் சார். நல்ல நேரம் முடிய போ சார். நீங்க ரிப்பன் வெட்டுங்க சார். சார் கேமரா பார்த்து சிரிச்ச மாதிரி ஒரு போஸ் கொடுங்க சார். சார் என்னதான் இருந்தாலும் நீங்க என் ஸ்டார் கஸ்டமர். ஃபர்ஸ்ட் டைம் நீங்களே போய் வித்ட்ராயல் பண்ணிடுங்க சார் ப்ளீஸ். சார் என்ன சார் ஏடிஎம் மிஷின்ல இருந்து ஒரே சில்லறையா வருது. என்ன பிச்சைக்காரனை கூப்பிட்டா சில்லறை விழுகாம நோட்டா விழுகும். ஆலய அவனையும் பாரு போயா. என்ன கொடுமை சார்.